வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் $500 பில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நித்தி ஆயோக் அறிக்கை தெரிவிக்கிறது. மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே வாரம் இருமுறை விரைவு ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாடு சிறப்பாக அமைந்துள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 2030ஆம் ஆண்டுக்குள் $500 பில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நித்தி ஆயோக் அறிக்கை தெரிவிக்கிறது. இவற்றில் $150 பில்லியன் அளவிற்கு மின்னணு உபகரணங்களின் உற்பத்தி அடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மின்னணு பொருட்களின் உற்பத்தி $155 பில்லியன் இருந்ததாகவும் இது கடந்த 2017ஆம் ஆண்டை விட 2 மடங்கு அதிகம் என்றும் தெரிவித்துள்ளது. மொபைல் போன் உற்பத்தி இதற்கு முக்கிய காரணம் என்றும் நிதி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற போதைப்பொருள் கட்டுப்பாடு ஒருங்கிணைப்பு மையத்தின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை எடுத்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் தேசிய போதைப்பொருள் தடுப்பு மையத்தின் சார்பில் மானஸ் 1933 என்ற உதவி எண்ணை அறிமுகம் செய்து வைத்தார். இதன் மூலம் போதைப்பொருள் புழக்கம் குறித்து தகவல் அளிக்கலாம் என்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது குறித்து ஆலோசனை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே வாரம் இருமுறை விரைவு ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று தொடங்கி வைக்கிறார். மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இதற்கான விழா நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு 7:35 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 4:20 மணி அளவில் தூத்துக்குடி ரயில் நிலையத்தை சென்றடைகிறது. இதேபோல் மறுமார்க்கமாக தூத்துக்குடியிலிருந்து வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 10:50 இந்த ரயில் மேட்டுப்பாளையம் நோக்கி புறப்படுகிறது. கோயம்புத்தூர் ரயில் நிலையம், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர் மற்றும் கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் ரயில் நிறுத்தங்களை கொண்ட இந்த ரயில் சேவையில் குளிரூட்டப்பட்ட பெட்டிகள், படுக்கை வசதி மற்றும் பொது பிரிவு இருக்கை வசதிகள் உள்ளன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து துறைமுக நகரமான தூத்துக்குடியை இணைக்கும் இந்த ரயில் சேவையின் மூலம் தொழில்துறையினர், சுற்றுலா பயணிகள், ஆன்மீகவாதிகள், மாணவர்கள் மற்றும் பலர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் போத்தனூர் வரை நீட்டிக்கப்படும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இடையேயான மெமோ ரயில் சேவைகளையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் துவக்கி வைக்க உள்ளார். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக பாட்னா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் 4 மாணவர்களை சிபிஐ கைது செய்துள்ளது. முன்னதாக இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களுடைய மடிக்கணினிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தங்கியிருந்த அறைக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். கைது செய்யப்பட்ட 4 மாணவர்களில் 3 பேர் இளநிலை மருத்துவ படிப்பும் 3ஆம் ஆண்டும், ஒருவர் 2ஆம் ஆண்டும் பயின்று வருவதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் மனிதவள மேம்பாடு சிறப்பாக அமைந்துள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். விருதுநகரில் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தொடக்க கல்வி முறை இதற்கு முக்கிய காரணம் என்று தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். தமிழகத்தில் விவசாயிகள், நெசவாளர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் மாநிலம் வளர்ச்சி பெற்று வருவதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழாவில் பங்கேற்று பேசியபோது அவர் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாடு நாள் விழாவை ஒட்டி மாநில அளவில் நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் திரு தாமோ அன்பரசனுடன் இணைந்து அவர் பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சாமிநாதன், அரசு போக்குவரத்து கழகங்கள் உட்பட அனைத்து தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது.
நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஒலிம்பிக் திருவிழா. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இத்தலார் கிராமத்தில் உள்ள குடியிருப்புகள் அருகே மண் சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதியை பார்வையிட்ட மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அங்கு வசிக்கும் 10 குடும்பத்தினரை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் அதிக மழை பெய்யக்கூடிய உதகை, கூடலூர், பந்தலூர் போன்ற பகுதிகளில் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, நெடுஞ்சாலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் 24 மணி நேரமும் மாவட்டத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். இதற்கிடையே நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேலும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், பந்தலூர், குந்தா ஆகிய வட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் மழை காரணமாக கபினி அணை நிரம்பியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 50,000 கனஅடிக்கு மேல் உபரி நீர் திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் விரைவாக உயர்ந்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு 45,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 5 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 45,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. காவிரி கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. இன்று நண்பகல் வாக்கில் தண்ணீர் வரத்து படிப்படியாக மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஒகேனக்கலில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. இருவரிச் செய்திகள். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த திருமதி உர்சுலா ஓன் டேர் லேயன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ருவாண்டா அதிபராக ஆளும் ஆர்பிஎஃப் கட்சியைச் சேர்ந்த திரு பால் ககாமே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சகத்தின் சார்பில் முன்னாள் படை வீரர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் இன்று பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. நாட்டில் உள்ள பின்னணி குரல் கலைஞர்களுக்கான தி வாய்ஸ் பாக்ஸ் என்ற திறன் மேம்பாட்டு திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகமும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனமும் கையெழுத்திட்டுள்ளன. முகப்பு கண்ணாடியில் ஃபாஸ்டாக் வில்லை ஒட்டாத வாகனங்களுக்கு 2 மடங்கு சுங்க கட்டணம் வசூலிக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்துள்ளது. தோல் தொழில்நுட்ப 2 நாள் கண்காட்சி மற்றும் விற்பனை சென்னை அடையாறில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி மையத்தில் இன்று தொடங்குகிறது. மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று கோயம்புத்தூர் சிறு குறு தொழில்துறை அமைப்பினர் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து திருநெல்வேலிக்கு இன்றிரவு மணி 11:20க்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டத்தில் ஆட்சியர் திருமதி உமா இன்று தங்கி ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருமலிசை, வீச்சூர், தொழிற்பேட்டையில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு பிரபுசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இன்று தொடங்குகிறது. தம்புல்லாவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. முன்னதாக நடைபெறும் மற்றொரு போட்டியில் நேபாளம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இலங்கை அணிக்கு எதிரான 3 போட்டிகளை கொண்ட 2020 கிரிக்கெட் தொடருக்கு இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவும், துணை கேப்டனாக சுப்மன் கில்லும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 23 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் $500 பில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கை தெரிவிக்கிறது. மேட்டுப்பாளையம், தூத்துக்குடி இடையே வாரம் 2 முறை விரைவு ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாடு சிறப்பாக அமைந்துள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.